ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 2023 24 வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அது சார்ந்து நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் இந்தியன் பாலிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லைனர் மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, பாலிட்டி சம்மந்தமாக கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினையும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டையுமே வந்து பார்த்துருவோம். அதாவது பாலிட்டி சம்மந்தமாக கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸையும் வீடியோவோட எண்டில் நம்ம அதையும் பார்ப்போம். ரெண்டையுமே வந்து நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டியலை வந்து, அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பட்டியலை வந்து மாநிலங்களே வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கும் மாநிலங்களே. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட்டுமே வந்து தயாரிக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து மீட்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் என்ன, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பாலிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்க கொஷின்ஸ். அதாவது 3 திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. 338B 1, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 342A மற்றும் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா 366. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள். இது வந்து ரீசெண்டாக நடந்த நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்த கொஷின் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பிலிருந்து சரத்து 330 நீக்கப்பட்ட தினம் அது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கியிருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக இந்த கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறத்துலேருந்து நிறையவே இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஆர்டிக்கல் 370 நீக்கம் செய்யப்பட்ட தினம் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் வந்து நீக்கம் செஞ்சாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டம் இருக்குல்ல, பொது சிவில் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பொது சிவில் சட்டத்தை நடைமுறை செய்த மாநிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தான் அதை முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் எப்போ வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த ஆன்லைனில் கேமிங்கில் இந்த மாதிரி இதெல்லாம் சூதாட்டம் நிறைய நடக்குது, கேம்பிளிங் நடக்குது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும், அதே சமயம் அதை நெறிமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்போ அமல்படுத்தினாங்கன்னா 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை அமல்படுத்தினாங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு வந்து கேட்பாங்க. ஒன்று அது எப்போ நீக்கம் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. எப்போ நீக்கம் செஞ்சாங்கன்னா 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நீக்கம் செஞ்சாங்க. இப்படியும் கேட்பாங்க. அது வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு எதும்பாங்க ஆர்டிக்கல் 370, சட்டப்பிரிவு 370 தான் அந்த சிறப்பு அந்தஸ்தை குறிக்கும். அடுத்து இந்திய தண்டனை சட்டம் 1860 மாற்றாக கொண்டு வரப்பட்ட புதிய மசோதா எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. மசோதா சார்ந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. பாரதிய நியாய சம்ஹிதா, இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860 மாற்றாக கொண்டு வரப்பட்ட மசோதா. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய தலைமை தகவல் ஆணையர் யார், தற்போதைய ஆணையர் யார், இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க, முக்கியமான பர்சன்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஹெட் யார், நித்தி ஆயோக் அந்த இதோட சேர்பர்சன் யார், ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ரீசெண்டாக நம்ம வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க. ஹிராலால் சம்ரியா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தகவல் ஆணையர். அடுத்து வந்து நீதி புலனாய்வு, அந்த கருத்து இருக்குல்ல, நீதி புலனாய்வு கருத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பு எங்கிருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம அதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்புங்கிற ஒரு கட்டமைப்பே வந்து நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்து உருவாக்குனது தான். அதே மாதிரி ஆர்டிக்கலில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்னா
சரத்து 45 ஆர்டிகல் 45 எதை சொல்லுதுன்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல். சரிங்களா? ஸோ குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி, ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் வந்து நம்ம 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறத சொல்கிற சட்டம் ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 45. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எது, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொஷின்ஸ் நிறையவே வரும். அதில் நடந்த மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அமைக்கப்பட்ட கமிட்டிஸில் யார் தலைவர்களாக இருந்தாங்க, எந்த டேட்டில் என்னென்ன விஷயங்கள் வச்சு டேட் சார்ந்து நிறைய கொஷின்ஸ் வரும். அதில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க ஒரு கொஷின் தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அடுத்து வந்து குழுக்கள், நிறைய கமிட்டிஸ் சார்ந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து சந்தானம் குழு தான் வந்து பரிந்துரைத்தாங்க. அடுத்து வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யார், இது வந்து கேட்பாங்க. அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு வந்து சேர்பர்சன் அல்லது ஹெட் யாருன்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்திய பிரதம மந்திரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஹெட்டில் இருப்பாங்க. அடுத்து வந்து பாராளுமன்ற சலுகைகளை குறிப்பிடும் விதியானது எது, அதாவது ப்ரிவிலேஜஸ் நிறையா, இதெல்லாம் வந்து எது சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விதி 105 தான் பாராளுமன்ற சலுகைகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர், இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு இதுக்கும் பிரதமர்னு போட்டுருவீங்க. ஆனால் ஜிஎஸ்டி வரி சபையின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் தான் எப்போவுமே இருப்பாங்க. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் வந்து நிதியமைச்சர் தான், பிரதமர் கிடையாது. இங்கே மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஆப்ஷனில் பிரதமர் இருப்பாங்க. அடுத்து முகப்புரை, நம்ம ப்ரியாம்பிள் பற்றி சொல்லியிருந்தோம், போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். ப்ரியாம்பிள்லேருந்து கொஷின்ஸ் நிறையவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதில் எந்தெந்த விஷயங்கள் எப்போ ஆட் பண்ணாங்க, அதில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அதில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, அது சார்ந்து யார் யார் என்னென்ன மாதிரியான கூற்றுகள் கூறினாங்கன்னெலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி முகப்புரையை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு கண்ணோட்டத்தில். அதில் முகப்புரையை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு வந்து கூறியது யாருன்னா KM முன்ஷி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கூற்றை வச்சுருப்பார். அதை வந்து அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு வந்து பிரியாம்பில் வந்து சொல்லியிருப்பார் KM முன்ஷி அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் எந்த அட்டவணை கீழே வருதுன்னா 8வது அட்டவணை கீழ் வருது. அதாவது இந்தியாவோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல்ஸ் 12 ஷெட்யூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷெட்யூல்ஸுமே ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லும். டெரிட்டரி நிறைய விஷயங்களை பற்றி எப்படியே 1 by 1 சொல்லும். பஞ்சாயத்து ராஜ் அதில் வந்து 8வது ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லுது. இந்திய மொழிகளுடைய அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்கிறது 8வது ஆர்டிக்கல், 8வது அட்டவினை தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிகளை பற்றி கூறுகிறது. அடுத்து வந்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு எதுன்னா ஸ்வரான் சிங் குழு. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு வந்து ஸ்வரான் சிங் குழு. இதுவுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இது வந்து 2005ஆம் ஆண்டே இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டுச்சு. அடுத்து இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு கூறியது யார், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. KB முகர்ஜி அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு ஃபெடரேஷனலாகவே இல்லை, நாட் ஃபெடரேஷன் அட் ஆளுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பாகவே இல்லை அப்படின்னு கூறியவர் வந்து முகர்ஜி அவர்கள் தான், மன்னிக்கணும் KP முகர்ஜி அவர்கள் தான். ஸோ ஏன் இவ்வளோ தான் கொஷின்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியன் பாலிட்டியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 200-300க்கு மேலே இந்த லாஸ்ட்டு 1 இயரில் மட்டுமே அவ்வளோ பாலிட்டி சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்குது. அதில் குறிப்பிட்டு ரிப்பீட்டடாக இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே இந்த கொஷின்ஸ் வருதுங்கிறத மட்டும்தான் நான் 2 பார்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ இப்போ ப்ரியாம்பிளை பற்றி மட்டுமே கேட்ட கொஷின்ஸ்னு எடுத்தாலே நான் 2 வீடியோ போடலாம். அவ்வளோ கண்டென்ட் கேட்ட இன்ஃபர்மேஷனே இருக்கும். நித்தி ஆயோக்கை பற்றி மட்டுமே 2 வீடியோ போடலாம், GSTயை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்படி நான் வீடியோ போடாமல் எந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி இதுதான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள்.
இது மாதிரி இல்லாமல் நான் ஒன்லைனராகவே எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வீடியோ ஒரு ஒன்லைனர் மாதிரி கூட நான் ரெடி பண்ணி போடுறேன். உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு டாப்பிக்கில் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இந்த மாதிரி ஒன்லைனர் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.